இளைய பாரதி அவர்கள் எகிரி வீசப்பட்ட பந்தை அடிக்க முற்பட்டார். ஆனந்த் பொன்னுசாமி அது அவரது உடலில் பட்டு ஒரு ரன் பெற காரணமாய் அமைந்தது. மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு இளைய பாரதி சிறப்பாக அதை தடுத்து ஆடி ஒரு ரன்னை பெறுகிறார். தண்டபாணி இளைய பாரதி முக்குச்சியை நோக்கி வீசுவதில் கை தேர்ந்தவர். மற்றும் ஒரு சிறப்பாக வீசப்பட்ட பந்தை எதிர்கொண்டு ஒரு ரன்னை பெற்றார் ஆனந்த் பொன்னுசாமி. நாமக்கல் அணியின் மற்ற வீச்சாளர்கள் நிதானமாக ஆடி வருகிறார்கள். சிறப்பு. நேராக வீசப்பட்ட பந்தை நேர்த்திசையில் அடித்து ஒரு ரன்னை பெற்றார் தண்டபாணி. முக்குச்சிகளுக்கிடையே மற்ற வீச்சாளர்கள் சிறப்பாக ஓடி வருகிறார்கள், ரன்களை குவிக்கிறார்கள். ஆகிய பந்து நாமக்கல் அணிக்கு ஒரு ஓட்டம் கூடுதலாக. நாமக்கல் அணி வீரர்கள் மற்ற வீச்சாளர்களுக்கு ஊக்கபானத்தை தயாராக வைத்திருக்கவும். ஆனந்த் பொன்னுசாமி அவர்கள் ஒரு ரன் பெற்றுள்ளார். அருமையாக அடித்து ஆடப்பட்ட பந்து அது வலது புறத்தில் சற்றே பின் திசையில் நோக்கி செல்கிறது. கடந்து விட்டது வெள்ளைக்கோட்டை. 4 ஓட்டங்கள் பெறுகிறார் தண்டபாணி. விளையாளர்களுக்கு ஊக்கமானத்தை அவ்வப்போது கொடுத்து அவர்களை உற்சாகத்தோடு வைத்திருக்க வேண்டும். வெயில் சிரிக்கிறது, வீரர்கள் களைப்படைகிறார்கள், அவ்வப்போது ஊக்கமானம் அவசியம். குறிப்பாக மற்ற வீச்சாளர்களுக்கு களத்து நடுவே நின்று களமாடுகிறார்கள். சிறப்பாக வீசப்பட்ட பந்தை இடதுபுறமாக தட்டிவிட்டு ஒரு ரன்னை பெறுகிறார் ஆனந்த் பொன்னுசாமி. ஓடி வந்து நேர்த்தியாக எறிகிறார் மோத்திலால் அவர்கள். சேலம் அணியின் விக்கெட் கீப்பர் சக்திவேல் அவ்வப்போது களத்திரங்களை தயார் செய்கிறார். சிறப்பாக இடதுபுறமாக ஆடப்பட்ட பந்து எல்லைக்கோட்டை நோக்கி வந்தது. இளைய பாரதி சிறப்பாக தடுத்து நிறுத்தினார். தண்டபாணி ஒரு ரன் பெறுகிறார். ஈவினிங் மேல நல்லா இருக்கும் போட்டு அந்த
மற்றும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. அருமையாக களத்தடுப்பாட்டம் செய்தார் இன்பவேலன். ஒரு ரன்னை பெற்றார் ஆனந்த் பொன்னுசாமி. சேலம் அணியின் களத்தடுப்பு மிக மிக சிறப்பாக உள்ளது.